கொடூரமாக படு பயங்கரமாக பட்டு பகல்ல கொலை செய்யப்பட்ட சுவாதியோட அந்த கொலையாளியை வந்து ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஜஸ்டிஸ் நாகமுத்து அண்ட் பாரதிதாசன் அவர்களுடைய இன்டர்வென்ஷன்ல வந்து எக்ஸ்பெடைட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னை போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் டி.கே. ராஜேந்திரன் அவர்கள் ஒரே ஒரு அக்யூஸ் தான் இருக்குன்னு சொல்லி அவர் வாக்குமூலமே வாங்க முடியாது ஒரு லீடிங் கேஸ்ல ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட் ஆயிருக்கு. எந்த விதமான அயோட் ஆஃப் எவிடன்ஸும் இல்லாம ஒரு தமிழக ஒரு ஐடி இன்ஜினியர் டெட் சுவாதியுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து ஐ எம் லீவிங் டு யூ அப்படிங்கிற வேர்டை அவர் சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே சத்யபால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸை சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. நிர்பயா கேஸ்ல இது வரைக்கும் எந்த ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணல. அந்த மாதிரி ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணா ஐடென்டிஃபிகேஷன் பேட் நடத்தி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வந்து லாஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் காலையில் மென்ஷன் பண்ணேன். இவரை வந்து இப்போ ரிமாண்ட் திருநெல்வேலியை கொண்டு வந்திருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் ஹானரபிள் 14th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இங்கு வந்து உடல்நிலை அவனுடைய உடல்நிலை வந்து ஃபிட்டாக இல்லாத காரணத்தினால் செக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத, ஏன்னா அவர்கிட்ட வந்து இந்த அலிகேஷனை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து சொல்லணும், இந்த மாதிரி உங்கள் மேலே இந்த வழக்கில் இந்த செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இதே இந்த டி.கே. பாசு வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் பிரகாரம் அவர் சொல்லணும். அதனால 14th ஹானரபிள் எம்எம் நேராக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன்கிட்ட வந்து அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் முடிச்சுட்டு 15 days வந்து இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஜென்ரல் வார்ட்லேருந்து ரிமாண்ட் பண்ணதுனால ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்ததுனால பிரிசன் வார்டுக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ராயப்பேட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் டீன் அவர்கள், அந்த டீனோ ஆர்எம்ஓவோ சூப்பரண்டோ ஐ மீன் ஆஸ் த கேஸ் மேபி, அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இவருடைய பாடி வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிற ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்ததுக்கு பிறகுதான் இவரை டிஸ்சார்ஜ் செய்து புழல் சிறைக்கு அழைத்து செல்லணும். அங்கே வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவரை பாதுகாப்பாக 24 மணி நேர ஜெயில் அலுவலர்கள் கண்காணிப்பில் வச்சாதான் இந்த வழக்கில் வந்து இவரை கடைசி வரை வந்து போராடி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை பெற்றுத்தர முடியும். இல்லைன்னா அங்கே சரியான பாதுகாப்பு இல்லாமல் புழல் சிறையில் வச்சுருந்தாங்கன்னா இவர் மறுபடியும் சுசைட் அட்டன் பண்ணுவாங்க. அதனால் ஹை செக்யூரிட்டி பிரசனுக்கு வந்து இவரை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது லாட்ஜ் செய்யணும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாயிடுச்சு. அதனால் ப்ராசிக்யூஷன் வந்து எந்த அளவுக்கு இந்த கேஸ் நடத்துவாங்க அப்படிங்கிற இதில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. பல வழக்குகளில் வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. அதனால் சம்பிரதாயத்துக்காக இந்த வழக்கில் 301(2) குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் அரசு வழக்கறிஞருக்கு உதவுவதற்காகவும் இந்த வழக்கில் வந்து கொலையாளி எந்த விதத்திலும் தப்பித்து விடக்கூடாது என்ற அந்த குட் இன்டென்ஷனுக்காக நான் ஒரு மனு தாக்கல் பண்ணலான்னு அவர்கிட்ட மேஜிஸ்ட்ரேட்டை பர்மிஷன் கேட்டேன். 14th ஹானரபிள் எம்எம் நீங்கள் மனு வந்து என்னோட கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்க, ஐ வில் டிஸ்போஸ் இட் ஆன் மெரிட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் லா என்று சொல்லியிருக்கிறார். நான் இன்று மதியமோ அல்லது நாளை காலையிலேயோ இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் என்று இருக்கிறேன்.